எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 17 ஜூன் 2026 புதன்கிழமை. தினமணியில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழகத்தின் மொத்த கடன் ரூபாய் 13,00,000 கோடி. ஆ, வெள்ளை அறிக்கை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தாவேகா தமிழக வெற்றிக் கழகம் அவங்க பதவியேற்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வெள்ளை அறிக்கை விட்டுட்டு எங்களுடைய திட்டங்களை நாங்கள் செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் பதவி ஏற்கும்போதும் வெள்ளை அறிக்கை ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இது எல்லா கட்சியுமே ஒரு ஆட்சிக்கு வரும்போது பண்ணுறது தான். ஏன்னா போன 5 இயர்ஸ் அந்த டென்யூர் 5 இயர்ஸில் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத அந்த வெள்ளை அறிக்கையில் சுட்டி காட்டுவாங்க. சரிங்க, எந்தெந்த துறையில் என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, எவ்வளோ கடன் இருக்குது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நேற்று வந்து நம்மளுடைய தமிழக அரசாங்கத்தினுடைய நிதி அமைச்சர், ஓகே, நிதி அமைச்சர் மரியா வில்சன், ஓகே, இவர் அப்புறம் அந்த நிதி செயலாளர்கள், தலைமை செயலாளர் உட்பட அந்த செயலாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாக ஒரு ப்ரெஸ் மீட் கூட்டி இந்த வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய மொத்த கடன், ஓகே, நம்மளுடைய மொத்த டெப்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,00,000 கோடி இருக்காம். ஓகே, இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்தெந்த துறை நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக எல்லா துறையும், அதில் முக்கியமான துறைன்னு பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையும் போக்குவரத்து துறையும் பார்த்தீங்கன்னா நஷ்டத்தில் இயங்குறதா அந்த அறிக்கையில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? இங்கே பாருங்கள், மின்துறையில் ரூபாய் 2,47,00,000 கோடி கடன் உள்ளது. மின்வாரியத்தின் நஷ்டம் ரூபாய் 1,82,00,000 கோடியாக உள்ளது. அரசு போக்குவரத்து கழகங்கள் ரூபாய் 72,677 கோடி இழப்பை சந்தித்துள்ளன. பேருந்துகளின் 1 கிலோமீட்டர் இயக்கத்துக்கு ரூபாய் 78 செலவாகுது. அதில் வருவாய் மட்டுமே, ஓகே, இப்போ 1 கிலோமீட்டர் ஓடுது பேருந்து அப்படின்னா அவங்களுடைய மொத்த அந்த செலவு பார்த்தீங்கன்னா 78 ஆகுதாம். அதில் அவங்க கிடைக்கிற வருவாய், டிக்கெட்லாம் போக அந்த இதெல்லாம் போக வருவாய் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25 தான் கிடைக்குது. ஸோ அது நஷ்டம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த இது மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசின் நிதி பகிர்வு குறைந்ததால் மாநில வருவாய் வீழ்ச்சி கண்டுள்ளது. இதனால் கடன் பெறும் நிலை உருவாகியுள்ளது. ஸோ நமக்கு சென்ட்ரல்லேருந்து நமக்கு ஃபண்ட் வர மாட்டேங்குது. அதனால் நம்மளுடைய வருவாய் வந்து வீழ்ச்சியாகுது. இதனால் நம்ம கடன் வாங்க வேண்டியது. எங்கே கடன் வாங்கினா வேர்ல்ட் பேங்க்கு, ஓகே, அந்த மாதிரி இடத்துல நம்ம கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ இதான் இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அன்றாட செலவுக்கே நம்ம வந்து கடன் பெற்றுட்ருக்கோம். அதாவது அரசாங்க அதிகாரியோட சம்பளம் போக, ஸ்கீம்ஸ் போக, அன்றாட செலவுக்கு ஒரு கவர்மெண்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு செலவு இருக்குது. அதுவே வந்து கடனில் தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் தனிநபர் கடன் பொறுப்பு. ஸோ ஒரு தனி மனிதருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 1,30,000 கடன் இருக்குது. ரூ. 1,28,000 கடன் இருக்குது. ஓகே, நம்ம தமிழகத்தில். அதுவே பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 70,000 தான் இருக்குது ஒரு தனிநபர் கடன். மகாராஷ்டிரத்தில் பார்த்தீங்கன்னா 77,000. கர்நாடகத்தில் 1,11,000. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள். ஓகே, ஸோ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்களின் சீர்திருத்தம், கடன் மேலாண்மை, தூய்மையான ஊழலற்ற நிர்வாகத்தின் மூலம் வரியை அதிகரிக்காமல் கடன் சுமைக்கு தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிதி அமைச்சர் வந்து சொல்கிறார். ஸோ அதாவது பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பப்ளிக் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதை வந்து சீர்திருத்தம் பண்ணணும். ஓகே, அப்புறம் ஊழலை ஒழிக்கணும். முக்கியமாக ஊழல் தான். நம்ம அரசு கடன் வாங்குது அப்படின்னா அந்த அரசாங்கத்தில் ஊழல் நடக்குதுன்னு தானே அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி தூய்மையான ஊழலற்ற நிர்வாகம், அதே மாதிரி இந்த 2 தான் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. சரியா? இந்த கடனை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது. ஓகே, சரி, இதான் இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு பேப்பரில். அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா கொஷின்ஸ் வரலாம் அதுலேருந்து. சரி, அடுத்து வந்தோம்னா, ஸோ இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் விமர்சனங்கள் நடந்துச்சு நேற்று. ஒரு ஃபுல் டிபேட்டே இருந்துச்சு. சரி, அடுத்து வந்தோம்னா, ஸோ இன்றைக்கி எடிட்டோரியல் ஆர்டிக்கல் வந்து இந்த சோழர் கால செப்பேடுகள் பற்றி அகைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் நெதர்லாந்தில் இருக்கிற லெய்டன் செப்பேடுகள், அதாவது ஆனைமங்கல செப்பேடுகள், லெய்டன் பல்கலைக்கழகத்தில் இருந்த ஆனைமங்கல செப்பேடுகளை பிரதமர் வந்து மீட்டு கொண்டு வந்தார், அவங்க படைத்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1000 அந்த ராஜராஜ சோழன் அவங்க காலத்தில் அந்த இது பண்ணக்கூடிய அந்த செப்பேடுகள். ஓகே, அதில் அந்த அச்சு இருந்துச்சு, அந்த ஒரு கொத்து மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து எதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, புத்த விகாரம் கட்டுறதுக்காக
கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு ஆனைமங்கலத்த வந்து ஒரு ஊர வந்து கொடுக்கப்பட்டிருந்தாங்க. சரிங்களா? ஓகே. பார்த்தது தான். அதனால ஆ ஜஸ்ட் கோ த்ரூ தட் ஒன்ஸ். ஓகே. அடு அடுத்து வந்தோம்னா, ஸோ G7 மாநாடு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரிங்களா? நேத்து பிரான்ஸ்ல ஏவியான் நகர்ல. சரியா? ஸோ நம்மளுடைய பிரதமர் வந்து கலந்துக்கிறாரு. நம்ம வந்து G7ல உறுப்பு நாடுகள் கிடையாது. பட் நம்ம ஒரு பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரியா நம்ம போயிருக்கோம். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்தோம்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ரூபாய் 75,000 வரை முழு பயிர்க்கடன் தள்ளுபடி. முதல்வர் விஜய் அறிவிப்பு அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீக் பார்த்திருந்தோம். அ லாஸ்ட் வீக் சம்திங் ரூபாய் 50,000 கோடி வந்து பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம் இல்லையா? நியூஸ்ல கூட போட்டிருந்தாங்க. ஸோ நெறைய போராட்டங்கள் நடந்துச்சு. ஏன்னா, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில பார்த்தீங்கன்னா, முழுசா எல்லா கடனும் வந்து குறு, சிறு விவசாயிங்களுக்கு வந்து ரத்து பண்றதா சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா 50,000 சொன்னாங்க. இப்போ அந்த 50,000த்த 75,000 வரை யாரெல்லாம் பயிர்க்கடன் பெற்றிருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கடன் வந்து தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதனால 14,43 லட்சம் விவசாயிகள் பயனடைறாங்க. இதற்கான செலவினம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 கோடி கூடுதல் செலவாகுது. சரியா? ஸோ ஏற்கனவே ஒரு செலவு பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஒரு கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்க. 50,000 கடன் தள்ளுபடி அப்போ. இப்போ அது மட்டும் இல்லாம கூடுதலா 75,000ன்னும்போது கூடுதல் செலவு ஒரு 3,888 கோடி கூடுதல் செலவு அவங்களுக்கு ஆகுது. சரிங்களா? ஓகே. அதான் டோட்டலா கால்குலேட் பண்ணி 6,000ன்னு சொல்லியிருக்காங்க. 5,932 கோடி. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்தோம்னா, ஸோ நீட் இஷ்யூவால நம்மளுடைய டெலகிராம் செயலிய வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஜூன் 22 வரைக்கும் நீட் தேர்வு முடியிற வரைக்கும் டெலகிராம் வந்து ஆக்டிவா இருக்காது இந்தியால. சரிங்களா? ஓகே. ஆ ஸோ வேற எதுவும் பெருசா செய்திகள் இல்ல. நம்ம நாளைக்கு செய்தித்தாள்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.